ஒரு மனுஷன் சமாதானத்தை ஒரு இடத்துல உண்டு பண்ணணும்னா உண்மையிலே ஏதாவது ஒன்றை விலைக்கரையம் பண்ணாமல் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காரணமே இல்லாமல் சுத்தமாக சமாதானமே இல்லை. ஏன் இந்த சமாதான குறைவு ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தியாகம் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியா இல்லை, இன்னைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை, இன்னைக்கு தாழ்ந்து போகிறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. யாராவது ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கரையம் பண்ணாம சமாதானத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானம் வேணும்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விலைக்கிரயம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம செய்யாத தப்புக்காக சாரி கேட்க வேண்டியது இருக்கும். சமாதானம் எனக்கு வேணும், ஆனா நான் இறங்கி போக மாட்டேன், நான் கீழ்ப்படிய முடியாது, நான் தாழ்ந்து போக முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்கிற ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது.